வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். என்னது வேதம் சரியா சொல்லுது? என்ன? நீங்க அத 18ல இருந்து 23 வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சுதான் உங்களுக்கு புரியும். தன் தகப்பனார் பிள்ளைக்காக யாசோ இடத்தில் வருகிறார். வந்தவர்கிட்ட யாசோ சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். நீ விசுவாசிச்சா காரியம் நடக்கும்பா, அப்போ உன்னுடைய அவிசுவாசத்தை மாற்றி போடுன்றார். உடனே அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை மாற்றித்தாரும். யாசுவா, நமக்கு அவிசுவாசம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சுமார் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு சபைக்குள்ளால இருக்கிறோம். ஆனா நான் விசுவாசியா இல்ல அவிசுவாசியா என்பது நமக்கு தெரியல. இதான் ஒரு பெரிய கதை. என்ன அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது கரெக்டா 666 வாசித்து பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எதுக்கு? என்ன சொன்னாங்க தெரியுமா? இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்வார்? என்ன சொன்னார் தெரியுமா? அவரு உபதேசம் என்ன சொன்னார்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். இவர் மாம்சத்தை நாம சாப்பிடணுமா? இவர் ரத்தத்தை நம்ம குடிக்கணுமா? இடறி போனவங்க அத்தனை பேரும் திரும்பி வரல. இப்ப நீ எங்க இடறியோ அதுக்கப்புறம் என்ன நடிச்சாலும் நடிக்கிறதுக்கு கிளாடியா இருக்கலாம், ஆனா நீ தேவ சமூகத்தில் வர முடியாது. ஏன்னா அது அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். என்னதான் எச்சரிப்பின் சத்தம் வந்தாலும் எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்புகிற காரியம் நம்ம இடத்துல அநேகரிடத்தில் இல்லை. தேவன் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால சிட்சித்து போதித்து வழிநடத்த விரும்புகிறார். ஆனா நாம சிட்சையை அற்பமாக நினைத்து அவரை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதான் வாழ்க்கை. எனக்கு இங்க இருக்கிற அநேகரை தெரியும். என்னதான் எச்சரிப்பின் சத்தம் கேட்டாலும், என்னதான் அடி விழுந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனம் திரும்ப மாட்டோம். ஆனா தேவன் எங்களுக்கு எல்லாம் செய்யணும். இது என்ன காமெடி? தேவன் அப்படி செய்ய மாட்டார். ஏதோ உனக்கு வரவேண்டியதற்கான உழைப்பை யாரோ போடுகிறதுனால் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இல்லையானால் நீ நாளை கஷ்டப்பட போகிறாய், அதை மறந்துடாத. எனக்கு அநேகருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். வாழ்க்கை நம்மளை ஏதோ ஒன்றை செஞ்சு எங்கேயோ அழைத்து கொண்டு போகிறது. காரணம் என்னவென்று கேட்டால் விசுவாசம் இல்லை. நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், நீங்கள் விரும்புவதற்கு அதிகமாய் என் யாசுவா உனக்கு அதிகமாய் செய்வார். ஆனா நீ விசுவாசிக்க மாட்டேங்கிறியே. யாருக்கு தெரியாது நான் தேவனுக்கு உண்மையா இருந்தால் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு? யாருக்கு தெரியாது? என்கிட்ட அடிக்கடி ஒரு ஆள் சொல்லும், இங்க நான் ஜெபம் பண்ணா எனக்கு நல்லது நடக்கும், ஆனா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். யார் தெரியுமா? இங்க பாருங்க, பக்கத்துல இருக்க பிள்ளை நினைக்கிறாங்களா? ஆமா ஆமா, இவதான் எல்லாம் இவதான். நான் ஜெபம் பண்ணா எனக்கு நடக்கும், ஆனா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் விசுவாசிச்சா எனக்கு கிடைக்கும், ஆனா நான் விசுவாசிக்க மாட்டேன். நான் தேவனை துதிச்சா எனக்கு கிடைக்கும், ஆனா நான் துதிக்க மாட்டேன். இது என்ன கான்செப்ட்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? கையில பைபிளை தூக்கி என்ன பிரயோஜனம்? சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மறுக்கிறோம்? நம்முடைய சுகபோகமான வாழ்க்கை தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக. மறந்து விடாதீர்கள், நாம் ஏன் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், என்னுடைய சுகபோகமான வாழ்க்கை, நான் நிம்மதியாக தூங்க வேண்டும், நான் நிம்மதியாக சினிமா பார்க்க வேண்டும், நான் நிம்மதியாக ஆட்டம் பாட்டத்திற்குள் கடந்து போக வேண்டும். அதற்கு என் தேவன் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் தேவனை நினைக்க மாட்டேன். இதுதான் கான்செப்ட். அந்தமா மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல பணம் தான் உன்னை விசுவாசத்தை விட்டு வெளிவிலக பண்ணுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிற. இரண்டாவது படிப்பு. இப்படி என்கிட்ட சில காரியங்கள் நான் வச்சிருக்கிறேன் வேதவசனத்தினுடைய ஊடாய். நீ கேட்கிறிய இதெல்லாம் உன்னை விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செல்போன் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் வசனம் வச்சிருக்கிறாரு எங்க அப்பா. செல்போன் இன்னைக்கு தான் வந்துச்சு, கம்ப்யூட்டர் இன்னைக்கு தான் வந்துச்சு. வசனம் இருக்கான்னு கேட்டா இதுதான் பிசாசுனுடைய கிரியைன்னு திட்டம் தெளிவா சொல்லுது. ஒருத்தர் வச்சிருக்கிற செல்போனை ஒரு 3 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவியா? நான் பண்றேன், நீ பண்ணுவியா?
உன்னால பண்ண முடியும்? அப்ப பிசாசு எந்த அளவில் உன்கிட்ட வேலை செய்யுதுன்னு நீ தெரியணும். நேற்றைக்கு செல்போன் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னுடைய விசுவாசத்தை எல்லாம் தகர்த்தறிகிறது இந்த மாதிரி சில குணங்கள். நீ விசுவாசியா இருக்க முடியல. அப்ப விசுவாசியாய் வாழணும்னா வந்து சேர்ந்ததை நம்ம கூட வந்து ஒட்டி இருக்கலவா, ஒட்டி இருக்கிறதை வெளியே தள்ளணும். நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதை படிப்பு. யாராவது பிசாசுன்னு சொல்லுவீங்களா? வேதம் சொல்லுது, வசன ஆதாரத்தோட சொல்லுது, படிப்பு வந்து ஒரு பிசாசு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் சொல்றது அனைவரும் கேள்வி கேட்பீங்க, நான் வசன ஆதாரத்தோட கொடுப்பேன். படிப்புக்கு பிரசங்கில சொல்றாரு, 12வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய புத்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு. வாஸ்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கல்வி அறிவை குறித்து சொல்றாரு. நான் ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கிறேன். யோசித்து பாக்குறீங்களா? ஏன் உன்னுடைய விசுவாசம் போச்சு அப்படின்னா, ஒண்ணுல உன் பிள்ளை படிக்கிற படிப்பை நம்புவேன், இல்ல உன்கிட்ட வந்த பணத்தை நம்புவேன். ஆனபடினால் உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு தகர்ந்து போய்விட்டது. சரியாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நம்ம எல்லாரும் விசுவாசிகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்மகிட்ட இருக்கிற படிப்பு, நம்மகிட்ட இருக்கிற வேலை, நம்மகிட்ட இருக்கிற செல்போனு, நம்மகிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர், நம்ம உண்கிற உணவு, இது எல்லாமே நம்ம விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுது. புரியல? ஒருவேளை தேவன் நேரத்தை கொடுத்தால் நான் உங்கள்கிட்ட வரேன். வாங்க வசனத்துக்குள்ள போயிடுவோம். எபிரேயருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, நல்ல கேட்டீங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், நல்ல கேட்டீங்க, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் விரும்புகிறார் அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்ககிட்ட வரக்கூடாது என்று. கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்களேன். இப்போ நான் செல்போன் ஆஃப் பண்ண சொன்னால் 2-3 பேர் தலையாட்டுவீங்க, ஆமான்னு ஆட்டுவீங்க. 3 நாள் செல்போன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்றைக்கும் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். சாப்பாட்டில் உட்காந்தேன்னா தொட மாட்டேன், ஜெபத்தில் உட்காந்தா தொட மாட்டேன். அது பாட்டுக்கு அடிக்கட்டும், எனக்கு என்ன காணும், தேவை உண்டுன்னா திருப்பி அடிப்பான். கான்செப்ட் இதுதான் எனக்கு. ஆனால் நீ விழுந்தடிச்சு போய் எடுப்ப. ஏன்னா கடலை போடுறதுக்கு வசதியா யாராவது பேசுறாங்களா, அதைத்தான் யோசிப்ப. ஆனா தேவன் அங்க உன்னுடைய விசுவாசம் தகர்ந்து போனதுன்றதை உனக்கு நிரூபிச்சாலும் உனக்கு புத்தி வராது. அதனாலதான் சொல்றாரு, அவிசுவாச இருதயம் உன்னில் வரக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இப்ப விசுவாசிச்சா உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கோ அத்தனை பேர் விசுவாசி. ஆமென். என்ன விசுவாசிக்கணும்? எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். புரியுதா? விசுவாசம் அவனை எப்படி பாதுகாத்தது என்று. ஏன்னா விசுவாசுக்கு ஆதாரம் யாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மோசே தான். எனக்கு அவர் நல்லா பிடிக்கும். மோசே தான் விசுவாசத்திற்கு எனக்கு ஆதாரம். என்ன அப்படின்னா, பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தியின் மகனா இருப்பதை கூட அவன் தகுதி என்று எண்ணாமல், எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 24-25 நினைக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனின் குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, ஐயோ மோசே இப்படியா, எங்களுக்கு இதெல்லாம் முடியாதுப்பா, தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் மெசியா நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மோசே எவ்வளவு பெரிய ஆள்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராஜாவாக வேண்டிய தகுதி அவனுக்கு உண்டு. அந்த தகுதியை
அவன் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய ஜனத்தோடு கூட கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி பிரிந்து சென்றவன் மோசே. விசுவாசத்தினுடைய ஊடாய். நமக்கு என்ன விசுவாசம் இருக்குது? பணம் கிடைச்சா போதும், பதவி கிடைச்சா போதும், பிள்ளைகளுக்கு பதவி கிடைச்சா போதும், பிள்ளைகள்கிட்ட பணம் வந்தா போதும், பட்டம் கிடைச்சா போதும். நாளைக்கு பிள்ளைகள் 0 ஆயிட்டா உங்க எது என்ன தெரியுமா? கஷ்டம். நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிள்ளைகள் மேல் நம்பிக்கையோட வச்சாக்கும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து பிள்ளைகளை நம்பாத, ஒன்னை நம்பு. ஏன்னா உன்னை காத்து பராமரிக்கிற தேவனை நீ நம்பித்தான் ஆகணும். அவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீ விசுவாசித்தால். ஏன்னா நம்பிக்கை இருக்கிறனால தான் இங்க வந்திருக்கிற. ஆனா விசுவாசத்துல வந்தியான்னு கேட்டா இல்ல. ஆமென். நம்பிக்கை வைத்து வந்திருக்கிற. உன்னுடைய நம்பிக்கைக்கு தக்க பலனை கொடுப்பார். ஆனால் விசுவாசித்தால் நீ அவருடைய பிள்ளையாவாய். பிள்ளையானால் தகப்பனுடைய ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் வாரிசாவாய். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால தான் சொல்றாரு, நோவா காணாத நிலையில் இருந்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உணர்ந்து கீழ்ப்படிந்து பெட்டகம் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினான். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்களா? மழைன்னா என்னன்னே தெரியாதுங்க, மழையை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு, நான் மழையை அனுப்பி இந்த தேசத்தை அழிக்க போறேன், நீ இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளணும். அப்படின்னா ஒரு பெட்டகத்தை செய்ய, ஒரு கப்பல் செஞ்சுக்க, அந்த கப்பலில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னாரு. நீ உன்னுடைய குடும்பம் உட்காந்துக்க, வரவங்களெல்லாம் கூப்பிடு, ஒருத்தனும் வரல. அவன் கப்பல் படகு செஞ்ச நேரம் எத்தனை பேர் அவனை ஏளனம் பண்ணாங்கன்னு தெரியுமா? வந்து கேட்டாங்க, என்னப்பா படகு செய்கிற என்ன அப்படின்ட்டு. கடவுள் சொல்லியிருக்கிறாரு, மழையினால இந்த தேசத்தை அழிக்க போறாராம். அவன் உண்மையை சொல்றான். அதனால கடவுள் ஒரு பேழையை செஞ்சு அந்த பேழைக்குள்ளால என்ன உள்ள போக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. பைத்தியக்காரன், இப்படிதான் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன். மழைன்னா என்னப்பா? இதுவரைக்கும் மழையே இல்லையே தேசத்துல. உண்மை, அது வரைக்கும் மழை பெய்யவில்லை, பனி மட்டும் தான் பெய்து கொண்டிருந்தது. இப்ப பழைய மழையை இவன் என்ன செய்யறான்? நம்புறான், விசுவாசிக்கிறான். ஏன்னா சொன்னது தேவன் விசுவாசிக்கிறான். காணக்கூடாத காரியம், அந்த காணக்கூடாத காரியத்தை விசுவாசிக்கிறான். ஏற்ற காலத்தில் மழை வந்தது, மக்கள் அத்தனை பேரும் அழிந்தார்கள், அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. விசுவாசம் உன்கிட்ட இருக்குது. விசுவாசம் காணக்கூடாதவைகளை நம்புறது உன்கிட்ட இருக்கு இல்லையே? கண்ணால பார்த்தா நம்புற, அது நம்பிக்கை. கடவுள் இந்த நாளில் 100 ரூபாய் கொடுத்தார், 100 ரூபாய் கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். இது விசுவாசம் இல்லைங்க, நம்பிக்கையில் ஸ்தோத்திரம் பண்ற. வருமானத்தை கொடுக்குறாரு, மாசம் 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. அதுக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ற நம்பிக்கை. கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம் பண்ற நம்பிக்கை. கிடைக்காத காரியத்துக்கு நம்பி ஸ்தோத்திரம் பண்ணு பார்ப்போம். அது விசுவாசம் வரல. ஏன்? அது விசுவாசம். கிடைக்காத காரியம். நான் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். உன்னால விசுவாசிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அடுத்த செகண்ட் பிசாசு போராடும். நீ விசுவாசிச்சேனா போராடும், போராட்டம் தகர்ந்து போகும். போராட்டம் தகர்ந்து போகும். விசுவாசிக்க மாட்ட, ஆனபடினால் ஜீவித காலம் முழுவதும் பிசாசுக்கு அடிமையா இருப்ப.